வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. உங்கள் அனைவருக்கும் 78வது சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்கள். வழக்கம் போல ரெட் ஃபோர்ட்ல 11வது முறையாக கொடியேற்றி உரையாற்றிருக்கிறார் நாட்டுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். கடந்த 10 வருட இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சஸ்க்கும் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. கடந்த 10 வருடங்கள்ல மிகப்பெரிய ஒரு ப்ரூட் மெஜாரிட்டியோட பாஜக ஆட்சி அமைத்தது. அந்த அரகன்ஸும் அந்த கான்பிடன்ஸும் பிரதமருடைய குரல்ல தென்பட்டது. ஆனா இந்த வருஷம் அந்த கான்பிடன்ஸும் அந்த அரகன்ஸும் கொஞ்சம் மிஸ்ஸிங். இவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கோ இல்லையோ, இவங்களுடைய சித்தாந்த ரீதியான குறிக்கோள்களை என்னைக்குமே இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதை எப்படியாவது நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கறத முயற்சி செய்வாங்க. அதை நிரூபிக்கும் வகையில் இன்னைக்கு இன்டைரக்டா யூனிஃபார்ம் சிவில் கோட டச் பண்ணிட்டு போறாரு. நேரடியா யூனிஃபார்ம் சிவில் கோட கொண்டு வந்து அமல்படுத்துவோம்னு சொல்ற தைரியம் அவருக்கு இல்ல. 75 வருஷமா கம்யூனல் சிவில் கோட ஃபாலோ பண்ணி நாம எல்லாம் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம். இனியாவது செக்யூலர் சிவில் கோட ஃபாலோ பண்ணி நாம வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு பேசுறாரு. பங்களாதேஷ் மேல அவருக்கு என்ன இவ்வளவு அக்கறைன்னு தெரியல. 140 கோடி இந்தியர்களும் பங்களாதேஷுக்காக நாங்க வேண்டிட்டு இருக்கோம். அங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்களும் மைனாரிட்டிஸும் சேஃபா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே வேண்டுதல் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல உங்க நாட்டுல இருக்கக்கூடிய ஹிந்துக்களும் மைனாரிட்டிஸும் பாதுகாப்பா இருக்காங்களா? நாட்டுடைய பிரதமர் நீங்க கொஞ்ச நாள் முன்னால தேர்தல் மேடைகள்ல நாட்டுடைய மைனாரிட்டிஸ் அட்டாக் பண்ணி எவ்வளவு கீழ்த்தரமா பேசுறீங்க. இன்னைக்கு என்ன பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் மேல உங்களுக்கு அப்படியே அக்கறை பொங்கி வழியுது. ஆனா சங்கி கூட்டம் எதுவுமே இந்த கேள்விகள்லாம் கேட்காது. அப்படியே வாயை திறந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாஜகவுக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்கொடுமைகள். நாட்டுல பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால என்ன பண்ணணும்னு சொல்றாரு, பனிஷ்மெண்ட்டை பப்ளிசைஸ் பண்ணுங்க. இது போன்ற கொடூரமான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுத்து அந்த தண்டனையை நம்ம பப்ளிசைஸ் பண்ணணும். அப்படி பப்ளிசைஸ் பண்ணாதான் இது போன்ற குற்றவாளிகள் இது போன்ற கிரைம்ஸ்ல ஈடுபடுறதுக்கு பயப்படுவாங்க, தயங்குவாங்க. அரசாங்கத்து மீது ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு நாட்டுடைய பிரதமர் பேசுறாரு. அப்புறம் விவசாயிகளை பத்தி பேசுறாரு. ஒரு வருஷமா கிட்டத்தட்ட மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கேரண்டிக்காக போராடிட்டு இருக்காங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் அவர் பேசல. ஆர்கானிக் ஃபார்மிங்க நாங்க நடைமுறைப்படுத்த போறோம், விவசாயத்தை மேம்படுத்த போறோம் அப்படின்னு ஒரு உருட்டு விட்டுறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, மெடிக்கல் காலேஜ் சீட் இன்னும் 25,000 சீட்டு நாங்க கொண்டு வர போறோம். எதுக்கு? இருக்கிற சீட்டுக்கே ஒரு எக்ஸாம் நடத்தி அதுல ஏகப்பட்ட குளறுபடி. அதை பத்தி உங்களால ஒரு வார்த்தை பேச முடியல. இன்னும் 75,000 சீட் அதிகப்படுத்த போறாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க? நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லட்சக்கணக்கில் செலவழிச்சு வெளிநாடுல போய் மேற்படிப்பு படிக்கிறாங்க. இங்க எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கே லட்சக்கணக்கில் செலவழிச்சிட்டு இருக்காங்களே. இதெல்லாம் முதல்ல அட்ரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீட்டோட எண்ணிக்கையை ஏத்தலாம். ஆனா அதெல்லாம் பத்தி நாட்டுடைய பிரதமர் பேச மாட்டாரு. குளோபல் கம்பெனிஸ் எல்லாம் இந்தியாவுல இன்வெஸ்ட் பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்தா வர வேண்டியது தானே, இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது தானே, வேலை வாய்ப்புகள் உருவாக்க வேண்டியது தானே. அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏன் இன்னைக்கு 9% போய் உட்கார்ந்துருக்கு? கரப்ஷனை பத்தி பேசுறாரு. எவ்வளவு வேடிக்கையா இருக்கு தெரியுமா? கரப்ஷனை இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் குளோரிஃபை பண்ணுதான். அதுல சொல்றாரு, நான் கரப்ஷனுக்கு எதிராக போராடுறேன், இதற்கு ஒரு கடுமையான விலை நான் கொடுக்க வேண்டி வரும். என்னோட பர்சனல் பிரஸ்டீஜை இவங்க அட்டாக் பண்றாங்க. ஆனா நாட்டுடைய நலன் தான் என்னுடைய பர்சனல் பிரஸ்டீஜோட எனக்கு முக்கியம் அப்படின்னு வெக்கமே இல்லாம பேசுறாரு. அப்படியே கேமராவை பேன் பண்ணா அங்க அஜித் பவார், ஹிமந்தா பிஸ்வா சர்மா இவங்கெல்லாம் உட்காந்து ஹான்னு சிரிச்சுட்டு இருக்காங்க. அடுத்தது மீண்டும் ஒரு RSS அஜெண்டாவுக்கு வராரு. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை நடைமுறைப்படுத்துவோம். தொடர்ந்து எலெக்ஷன் நடக்கிறதுனால நாட்டுடைய முன்னேற்றத்துல எங்களால கவனம் செலுத்த முடியல. உங்களை யாரு சார் எலெக்ஷன் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ண சொன்னது? உண்மையிலே உங்க கட்சி மக்களுக்கு நல்லது செய்யுதுன்னா நீங்க ஊர் ஊரா போகணுங்கிற அவசியமே இல்லையே. ஏன் மோடி ஒரு ஆளை மட்டும் நம்பி இன்னைக்கு பாஜகவுடைய சர்வைவல் இருக்கு? எல்லாத்துக்கும் ஏன் மோடி தேவைப்படுறாரு? எல்லாத்துக்கும் ஏன் மோடியோடைய கேரண்டி தேவைப்படுது? உங்கள் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள்லாம் நேர்மையா நாணயமா மக்களுக்காக வேலை செஞ்சிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் ஓட்டு போட்டுட்டு போறாங்க.
இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி பேசுறாரு. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம், மனசாட்சி இதெல்லாம் கிடையவே கிடையாதா? தினம் ஒரு பாலம் இடிஞ்சு விழுது, தினம் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு வழிக்கு எல்லாம் குண்டும் குழியுமா இருக்கு. ராமர் கோவில் கூரை இப்ப கட்டினது 6 மாசம் முன்னால ஒரு மழைக்கே ஒழுகுது. இதுல சிங்கப்பூர் தரத்துல கட்டுறோம் அப்படின்னு வேற நிதின் கட்கரி பேசுறாரு. இதுதான் உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட லட்சணமா? இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில அப்போசிஷனை பத்தி பேசலன்னா அவர் என்ன பிரதமர்? அவர் சொல்றாரு எதிர்கட்சிகள்லாம் அப்படியே வைத்தறிச்சல்ல இருக்கிறவங்க தான். ஏன்னா நாடு முன்னேறத பார்த்தா அவங்களால சகிச்சுக்க முடியலையா. அதனால ஒரு சில விஷமிகள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை, நாட்டுடைய பொருளாதாரத்தை, நாட்டுடைய முன்னேற்றத்தை சீர்குலைக்க முயற்சி பண்றாங்க. அதனால இந்த டைனாஸ்டி பாலிடிக்ஸ் எல்லாம் ஒழிச்சிட்டு ஃப்ரெஷ் பிளட்ட கொண்டு வருவான். அதற்காக எனக்கு 1,00,000 இளைஞர்களை கொடுங்கள். எந்தவித பொலிட்டிக்கல் பேக்கிங்கோ பொலிட்டிக்கல் பின்னணியோ இல்லாத ஃபேமிலிஸ்ல இருந்து வரக்கூடிய 1,00,000 இளைஞர்களை கொடுங்க. நான் நாட்டையே மாத்தி காட்டுறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் பிளட் தான் வேணும்னா 1,00,000 இல்ல, பல லட்சம் இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஆனா என்ன, வரி அப்படிங்கிற பேர்ல உங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்கிற கொஞ்ச நஞ்ச ரத்தத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டாங்க. இனி ஃப்ரெஷ் பிளட்டுக்கு நாங்க எங்க போறது? பை த வே, ஒரு முக்கியமான துணுக்கு செய்தியை சொல்றேன். இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல நம்ம டெலிபிராம்டர் யூஸ் பண்ணல. துண்டு சீட்டை கையில வச்சுக்கிட்டு தான் பேசினாரு. இங்க இருக்கக்கூடிய சங்கி கூட்டம் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சரை அவருடைய ஸ்பீச்சை கிண்டல் பண்ணி துண்டு சீட்டு வச்சுக்கிட்டு பேசுறாருன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உங்க துண்டு சீட்டை வச்சுக்கிட்டு தான் பேசினாரு. ஆக மொத்தம் பிரதமருடைய 11வது இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல பொய்யும் பஞ்சு டைலாகும் இருந்ததே தவிர ஸ்ட்ரெங்தோ சப்ஸ்டன்ஸோ இல்லை.